பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் நம்ம எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதெல்லாமே மாறி இப்போ சில்வரு, அலுமினியம் இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடையில் மரத்தில் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க, அதே மாதிரி மண்ணில் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ள நுழைஞ்சோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகான படங்க. பார்த்திங்கன்னா நவதானியத்திலேயே வந்து விநாயகர்லாம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மரத்தினால் ஆனது எல்லாமே பாதி வந்து நமக்கு வந்து மண்ணில் ஆனது. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் மண்ணில் ஆனது. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து கொட்டாங்குச்சியில் நம்ம தூக்கி போடுற கொட்டாங்குச்சியில் இதை இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேங்காய் கொட்டாங்குச்சி உண்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவுமே உண்டி, மரத்தில் செஞ்ச உண்டி பாருங்கள். தேங்காய் மட்டையிலேயே குரங்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக அப்படியே நேச்சுரலாக வாழைப்பழம் அப்படியே தெரியுது பாருங்கள், மண்ணால் ஆனது. விதவிதமாக அழகான இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்து முடிஞ்சது இல்லைங்களா, அதனால பாருங்கள் எவ்வளோ சைஸ்லேயும் நமக்கு வந்து இங்கே கிருஷ்ணர் இருக்குது. குழந்தை கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் உரல் பின்னாடி வந்து உரலில் கட்டி போட்டு ஒரு கதை ஒன்று வரும் கிருஷ்ணரோட கதையில், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் விதவிதமாக நமக்கு புல்லாங்குழல், மயிலில் பார்த்திங்கன்னா விசிறி, இது பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம். இது நிறைய பேர் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்னது பெருசு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சில கடைகளில் கிடைக்கும். இங்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சின்னது இருக்காங்க, சின்னதுமே நான் உள்ளே இருக்கேன் காட்டுறேன். இந்த டைம் பீஸ் பாருங்கள் வித்தியாசமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே மரம் பாருங்கள். தானியத்திலே வந்து பெருமாள் செஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே பண்ணலாம். ஒவ்வொரு மரச்சாமானையும் பார்த்த உடனே அவ்வளோ நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் காட்ட பாருங்கள். நம்ம வந்து இந்த மயில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து லைட் வந்து செக் பண்ணி வச்சுருக்காங்களாம். நம்ம வந்து வீடு ஏதாவது கட்டினோம்னா அந்த செவுத்தில் செக் பண்ணிவிட்டு மேலே கண்ணாடி போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மர சாமான், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மண்ணால் ஆன சாமான். உண்மையிலே இதெல்லாம் இங்கே உள்ள முக்கால்வாசி பொருள் வந்து நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்குள்ள விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண பொருளுங்க தான். பாருங்கள் இந்த இடத்துல விநாயகர் வந்து மொச்சை, காராமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் செஞ்சு விற்கவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு படம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரணம் மாதிரி ட்ராயிங் படம் இந்த மாதிரி. ஆனால் எது எடுத்தாலுமே மரத்தால் ஆன பொருளுங்க தான் இங்கே இருக்குது. நான் இந்த பக்கம் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் யோசிப்பேன் இந்த கடைக்கு போகணுன்னு, ஆனால் நான் போனதே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாவி கொத்து, நம்ம வந்து கீச்செயின் இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை, அதுக்கப்புறம் பஞ்சவர்ண கிளிங்க, இது எல்லாமே வந்து மரத்தால் ஆன பொருள் தான் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சீனா வாஸ்து பிரகாரம் இதெல்லாம் வந்து வாசலில் கட்டுறது. சீனாவிலையும் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில், மலேசியாவில் இதெல்லாம் வந்து வாசலில் கட்டி வச்சுருப்பாங்க. நானே சிங்கப்பூரில் வந்து நிறைய வீட்டுங்களில் பார்த்துருக்கேன் இது கட்டி வச்சுருந்ததை. மாட்டி வச்சுருவாங்க. அந்த சவுண்டோட இது வந்து வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். அந்த சவுண்டு வர சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் பார்த்திங்கன்னா பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்குது. இந்த பொம்மை பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை, ரெண்டுமே வந்து தலையாட்டி பொம்மை. அது வந்து காற்று ஆட அந்த நம்ம ஒரு ஹாலில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேன் ஓட அது காற்றுல வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மரத்தினால் ஆனது நம்ம வந்து நகைப்பெட்டி மாதிரி, அதுக்கப்புறம் மணக்கட்டை,
அதுக்கப்புறம் கீ செயின் மாட்டுறது, அதுக்கப்புறம் பால் குழந்தைங்க விளையாடுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இது பாருங்கள், இது வந்து நமக்கு மூங்கிலோட வேர்லேருந்தே இந்த வாத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக அது டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது, அதுக்கப்புறம் தம்புரா, மேளம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. பாருங்கள், குட்டி குட்டி யானை, அப்புறம் பெரிய பெரிய யானை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே மரத்தில் ஆனது தான் இருந்தது. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானே வந்து சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டேன். இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் விளையாடின பொருள் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோட்டில் வந்து இந்த ஒரு திருவிழா அந்த மாதிரி டைம் இதெல்லாம் விற்பாங்க. இந்த சவுண்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் ஆடுற சவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ராமர் பாதம் மாதிரியே வச்சுருந்தாங்க. அப்புறம் வாத்து, அதுக்கப்புறம் கொக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கனாக்கா நம்ம வந்து டைம் பீஸ் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பித்தளை, வெங்கலத்தில் ஆன பொருளுங்க கூட இங்கே நிறையவே இருந்தது. இந்த வாழை மரம் பாருங்கள், நேச்சுரலாக அப்படியே வந்து வாழை மரம் மாதிரியே இருந்தது. நமக்கு பார்த்தா அது வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற இதுவே வரல, ஃபீலே வரல. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வாழை மரம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய ஐட்டம்ஸு. ஆனால் என்ன 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ரேட்டு உள்ள பொருளுங்க இந்த இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு பொருளையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு தோணும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது வந்து சிங்கிங் பவுல். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஓம்ங்கிற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக வரும், கேளுங்க கொஞ்ச நேரம். இதெல்லாமே அங்கே வந்து பெருசு, சின்னது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இது பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கு. எப்பவுமே மறைச்சப்போ வந்து சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நம்ம விளையாட கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாயிலெல்லாம் இது பண்ணாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தலையாட்டி பம்பரம் மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பல்லு வளரும் போது பார்த்திங்கன்னா பல்லுக்கு கடிக்கிற ஸ்டிக்கு முதல் கொண்டு இங்கே வச்சுருக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து பல்லு வளரும் போது குழந்தைங்க கை வச்சு கடிக்கும், நம்ம கையை வச்சு கடிப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த விசில் பார்த்திங்கன்னா முதல்ல ஊதும் போது நார்மலான சவுண்டு வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ஊதுனாக்கா சூப்பராக சவுண்டு வருது. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு ஊதி காட்டுறேன். அழகாக வருது இல்லைங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கட்டிட்டு அந்த காற்றுல ஆடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு. அந்த மாதிரி குட்டி குங்கபர்ணை, அதுக்கப்புறம் பெரிய குங்கபர்ணை, இந்த மாதிரி விதவிதமாக வந்து மரம் அது உள்ளே வந்து அவ்வளோ ஒரு வேலைப்பாடோடு இருந்தது அந்த குங்கபர்ணைக்குள்ளெல்லாம். அதுக்கப்புறம் சின்ன பசங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொட்டாங்கச்சி தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த கொட்டாங்கச்சை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜல்லி கரண்டி, அதுக்கப்புறம் சோப்பு வைக்கிறது, குழம்பு கரண்டி,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கிண்ணம் மாதிரி, அதுக்கப்புறம் சாதா கிண்ணம் மாதிரி பாருங்கள். இந்த கிண்ணம்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஃபோர்க்கு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம டேபிளில் ஏதாவது குழம்பு ஊற்றி வச்சா கூட இதில் வந்து நமக்கு கெட்டு போகாது. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் உடம்புக்குமே நல்லது. பாருங்கள், வித்தியாசமான கரண்டிங்க. பீரங்கி மாதிரி அந்த ஒவ்வொரு பொருளுமே அவங்க வேலை செஞ்சுருந்ததை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள், காரு தத்ரூபமாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரி, அதுக்கப்புறம் ஏரோப்ளைன், இது பாருங்கள். நம்ம வந்து இதை இழுக்க மேலே இருக்கிற உருளை வந்து உருண்டுக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கோமாதா குட்டி குட்டி மரச்சப்பு சாமான், சின்ன சைஸு, பெரிய சைஸு, அதுக்கு சின்ன சைஸு இப்படின்னு 3 விதமான சைஸ் இருந்தது. இந்த மரச்சப்பு வந்து ஒவ்வொரு பாக்ஸும் வந்து ஒவ்வொரு ரேட்டு, அதாவது சின்னது ஒரு ரேட்டு, பெருசு ஒரு ரேட்டு, அதுக்கு அடுத்து உள்ளது ஒரு ரேட்டு, அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் பிரித்து எடுத்து வச்சு காமிச்சேன். அதில் அடுப்பு, பானை அந்த மாதிரி எல்லாமே. கரண்டி கூட பார்த்திங்கன்னா இந்த மரத்தால் ஆன கரண்டி, அதுக்கப்புறம் கடாயி, சின்ன கிண்ணம், அப்புறம் பாருங்கள் திருகு, அதுக்கப்புறம் உரல், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதில் செட்டாகவே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், மூங்கிலோட வேர்லேருந்து எடுத்து அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நகையெல்லாம் வைக்கிறது, மரத்தால் ஆன பொருளில் வந்து பீரோவோ இல்லை ஒரு மரப்பெட்டியிலையோ நகையும் சரி பணமும் சரி வச்சா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மர பீரோ, மரப்பெட்டி தான் இருக்கும். அது எல்லாமே மாறி இப்போ தான் நம்ம வந்து இரும்பில் வந்து வாங்கிக்கிறோம். பாருங்கள், சட்டை மாடலில் ஒரு சாவியெல்லாம் மாட்டுற ஒரு ஹேங்கர் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஓலை, பனை ஓலையிலான கூடை. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. கலர் கலராக பண்ணியிருந்தாங்க, சின்னது பெருசு அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பைக்கு வந்து வேஸ்ட்டு பொருள், நெட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சு செய்யறதுங்களாம். அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாங்க. பிரேக்கு, அதுக்கப்புறம் டயரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து காயலாங்கடையில் கிடைக்கிற வேஸ்ட்டு பொருளை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் கடைக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பொருளையுமே பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும், நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பனை ஓலையில் கண்ணாடி அழகாக எப்படி செஞ்சு நடுப்புற கண்ணாடி. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல் கதிரில் வாசலில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. அந்த காலத்துலலாம் நெல் வந்து நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படின்னா அறுவடை செஞ்ச உடனே ஒரு கொத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து மாட்டிடுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வாசலில் மாட்டிட்டு தான் அடுத்து எந்த வேலை வேணாலும் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் தான் ரெடி பண்ணுறாங்களாம், தனியாகவே இது பண்ணி இந்த மாதிரி கொத்தாக கட்டி நம்ம அந்த காலத்தில் வந்து வாசலில் கட்டிடுவோம். இது பாருங்கள், நல்லா தோரணம் மாதிரியே கட்டி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த அம்பு வந்து ஒரிஜினல் தான். இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி நடத்துகிறாங்க, அதனால் அவங்க வந்து இது வச்சு விற்கிறாங்க. நான் இதை வச்சு தான் ஒரு போஸ்ட்டு போட்டேன். ரெண்டாவது, இந்த கடையில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே சூப்பராக இருந்தது. நான் வந்து கீழே இந்த கடையோட அட்ரஸ்ஸு, லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.